ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சினிமா ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், இப்போ சமீப காலமாக அந்த கேரளாவில் பற்ற வைத்த நெருப்புங்கிற மாதிரி அங்கே உள்ள நடிகர்கள் மீது நிறைய பாலியல் புகார்கள் வந்தது. அதை விசாரித்த அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை அதெல்லாம் நிறையா வந்து அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேற்கு வங்கத்திலேருந்து ஒரு நடிகை எனக்கு இது மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. அப்புறம் ஊர்வசி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இது எல்லா இதுலேயும் இருக்குது, ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்றான்னா நீ எதுக்கு போகிற, அது நீ போனால் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்போ நாங்களாம் இருக்கோம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊர்வசி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்தாங்க. எனக்கு நினைவு இருக்குது. அப்புறம் குட்டி பத்மினி அவங்களும் வந்து இது நடக்கலைன்னு சொல்ல முடியாது, பட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நடக்காது அப்படின்னு குட்டி பத்மினி பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. யாரு? குட்டி பத்மினி. குட்டி பத்மினி அப்படி ஒரு பேட்டி சில ஊடகங்கள் இப்போ அது 2-3 சேனலில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா மேடம் சொன்னது தான் ஹைலைட்டு. கேரளாவில் ஒரு கேரவனில் பொண்ணுங்க நடிகைகள் ஆடை மாற்றுவதை வீடியோ வச்சு எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்து ரசித்தாங்க. இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்கும் கேரளா இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற விஷயத்த ராதிகா பொருத்தி போட்டோம். நிறைய பேர் நடிகை விசித்ரா இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்ரன் கூட ஆமாம் நிறையா நடந்திருக்குன்னு ஒவ்வொரு நடிகைகளாக பேசுகிறாங்க. வெளிநாட்டில் போய் செட்டிலான நடிகைகள் 80களில் இருந்துட்டு இப்போ செட்டிலாக இருக்க நடிகைகள் பல பேரும் இமெயில் மூலமாக அந்த கமிட்டிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்களாம். இவங்க மேலே பிரச்சனை அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது. இதில் மோகன்லாலை விசாரிக்கிறாங்க, மம்முட்டி கூட கருத்து சொல்லியிருக்கிறாரு. தமிழ் நடிகர்கள் கருத்தே இதை கேட்டாலே டென்ஷன் ஆகிறாங்க, ஓடிடுறாங்க. அர்ஜுன் இவங்கெல்லாம் இதாக இருக்கிறாங்க. இது எப்படி இந்த போக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி ரொம்ப இயல்பாக நடக்குதா இல்லை பற்ற வச்சுட்டு அது பாட்டுக்கு போகுதா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இது வந்து சினி ஃபீல்டில் சாதாரண விஷயங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ பர்மா பஜாரில் போய் வெளிநாட்டு பொருள் விற்கிது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? வெளிநாட்டு பொருளுக்காக விற்கிறதுக்காக தான் பர்மா பஜாரே இருக்குது. பர்மா பஜார் வந்ததே அதுதானே, வெளிநாட்டு பொருள் விற்கிறது தானே. லோக்கலில் உள்ள புளி உருண்டையும் பொரி உருண்டையும் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க கடை. ஸோ அந்த மாதிரி சினிமா வந்து இதுக்காகத்தான் அப்படின்றது தான் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இல்லை அப்படி இல்லை, சினிமாங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். அங்கே லேடிஸ் வந்தால் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அப்படி சொல்கிறது சரின்னு நான் சொல்ல வரலையே. இப்போ நான் அப்படி சொல்ல வரல. அதாவது இப்படித்தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இது லைட்டு, என்னங்க லைட்டுன்றீங்க, அது எப்படிங்க லைட்டுன்னு? அது லைட்டு தான், அது பேர் லைட்டு தானே. புரியுதா உங்களுக்கு? அது இருக்கணுமா வேணாமான்ற முடிவு கேமராமேனோட முடிவு. ஆனால் லைட் இருந்தால் தான் எடுக்க முடியுன்றது பேசிக்கு அப்படின்ற மாதிரியே சினிமாவில் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது இது என்னென்னா, வயசாகி பல்லுகள்லாம் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, இது சைக்காலஜிக்கலாக ஹியூமன் கேட்டல்ஸோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுருவாங்க. அனுபவிச்சுட்டு ஒரு 30-40 வருஷம் வேணாம் தம்பி, தண்ணியெலாம் அடிக்காதீங்க தம்பி, வீடெலாம் வேணாம் தம்பி, தொடாதீங்க, நாங்கள்லாம் பட்ட பாடு போதும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள நல்லது, அதில் உள்ள சுகத்தை பூராமல் அனுபவித்து விட்டு, இப்போ ரஜினி சொல்கிற மாதிரி தான், தம் அடித்து எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டு, வேண்டாம் சிகரெட் வந்து ரொம்ப ஆபத்தானது, அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஹியூமன் கேட்டல்ஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து இதெல்லாம் ரெகுலர். இது அறிவுரை சொல்கிறதும், 20 வயசில் ஒன்றை செய்கிறதும், அவன் 40 வயசில் 20 வயசுக்காரனுக்கு அறிவுரை சொல்லுவான், அவன் போடாமல் இருன்வான். திருப்பி அவன் 40 வயசு ஆனோன்னு, அந்த காலத்துலேயே எங்கள் அண்ணெல்லாம் சொன்னாரியா கேட்கலையா, எங்கள் சித்தப்பா தான் சொல்லுவார், வேணான்னாரு, நம்ம தான் வம்பா போய் மாட்டிக்கிட்டோம், இனி நான் உனக்குனாலும் சொல்கிறேன், என்னப்போ உனக்கு இதை விட்டால் வேறு வேலை இல்லையா, நீ வந்தாலே என்ன தேவை உன்னை சொல்லுவேன் இப்படின்னு ஒவ்வொரு ஜென்ரேஷன் மேலே உள்ள ஜென்ரேஷன் அட்வைஸ் பண்ணுறதும், கீழே உள்ள ஜென்ரேஷன் அதை மதிக்காததும் தான் ஒரு சைக்கிள், ஹியூமன் கேட்டல்ஸோட சைக்கிள். இதில் வந்து ஒரு 10% வந்து அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்களே உணர்ந்து கொள்வாங்க, அவங்களுக்கே தெரியும், அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு இருக்கிறவன் தான் அறிவுஜீவியாகி பெரிய அளவு சக்ஸஸ் ஆக முடியும். அவன் அட்வைஸை கேட்டு வாங்குவான், பார்த்து தெரிஞ்சுக்குவான். அவன் பார்த்திங்கன்னா பெரிய இடத்துல இருப்பான், ஆனால் அவன் அவனுக்கு அட்வைஸும் சொல்ல மாட்டான், விருப்பம் உள்ளவன் அவனாக கேட்டுக்கிறோன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் சினிமாவில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ என்னென்னா இதில் இன்னொரு உள்குத்தும் நமக்கு பார்க்க வேண்டியது. என்ன உள்குத்துனா, இப்போ 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி சடங்கான பிள்ளை ஏதோ ஒரு சம்பவத்தை சந்திச்சிருக்காது, வயசாகி அது கிளவியாகி அதுக்கு பேரம்பேத்திலாம் பிறந்த நேரத்தில் என்னைய கூட கூப்பிட்டாங்க, என்னைய கூட இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறது வந்து கேவலமான விஷயம். அது இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ? இல்லை இப்போ தானே ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. என்ன இப்போ கேரளாவில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. ஏங்க இப்போ கமிட்டி அமைச்சா நீங்கள் பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா? நீங்கள் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவன் செத்தே போயிட்டாங்க பாதி மலையாள நடிகர்கள்.
இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க ஜீவா. இதெல்லாம் வந்து மனித இரக்கமற்ற தன்மையில் நீங்கள் நான் யார் 60 வயசு இந்த 70 வயசு subject கிளவி இந்த 20 வயசில் என்னை கூப்பிட்டான்ப்பான்னா அந்த அவனுக்கே 80 வயசாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது என்ன பண்ண போகிறீங்க? வயசான கிழவனை போட்டு அடிச்சு கொள்ள சொல்கிறீங்களா? ஐயோ 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிழவியை கூப்பிட்ருக்க நீ, அப்போ அந்த கிழவிக்கு தைரியம் கிடையாது. இப்போ சொல்லுது, இப்போ தான் கேரளாவில் கமிட்டி ஆரம்பிச்சு ஹேமா கமிட்டியே வந்திருக்கு, அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமாங்க, நியாய தர்மப்படி பேசுங்க. இதெல்லாம் எப்பயோ நடந்து போனது. சரி, இனி வர இப்போ நடிகைகள் பாதுகாப்பாக இருக்கலாம்ல. இந்த அதை தான் ஹியூமன் கேட்டல்ஸோட இதே அதுதானுங்க. எவ்வளோ கேட்க மாட்டாங்க. இப்போ போய் அட்வைஸ் பண்ண சொல்லுங்கள். இப்போ ராதியா பேட்டி கொடுத்துருக்காப்புல. ராதியா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கூட்டத்தை போடட்டும், காசு இருக்குல்ல ராதியாட்ட, ஒரு ஹால் பிடிக்கட்டும். ஏன்னா பிடித்து அவருடைய அனுபவத்தை வெளியிலே சொல்ல வேணாம், க்ளோஸ்டு ரூம், பெண்களை மட்டும் அழைத்து. ஏன்னா இப்போ உள்ள நடிகைகள், இனி வரப்போகிற ஒரு படத்தில் நடித்த நடிகைகள் கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? முதல்ல வரமாட்டாங்க. ஒரு அட்வைஸ் சொல்கிறேம்மா, இந்த மீட்டு இந்த படுக்கிற விஷயமே வேண்டாமா. நான் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகி ஒரு சாதாரண நடிகையாக இருந்து கிராம படங்களில் ஒன்றைய நடிகையாக நான் இன்ட்ரொடியூஸ் ஆனேன். பாறை பக்கம் பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்படி வளர்ந்து என் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்டர்பிரினராக வந்து சினிமா ப்ரொடியூசராகி 100 crore கம்பெனியில் எல்லா இதுலேயும் லீடிங் சீரியல் பண்ணி இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு அட்வைஸ் வைக்கிறேன். என் செலவுலேயே சோழா ஹோட்டலில் இல்லைன்னா பார்க் ஷெரட்டனில் நான் ஒரு ஹால் பிடித்து வைக்கிறேன். நீங்கள் முடிந்தவங்க வாங்க. எப்படி இந்த ஆண்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறது, இந்த சினிமாவில் வர்றவங்களை டார்ச்சர் பண்ணுற ஆம்பளைகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு அட்வைஸை நான் தரேன்னு சொல்லுங்கள். குஷ்பு, ராதிகா 2 பேர் தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டத்தை போட சொல்லுங்கள், போட்டு எல்லாத்துக்கும் அட்வைஸ் சொல்லுங்கள். முதல்ல யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம். பொம்பளைங்க எல்லாமே நடிப்பு நாடகம் தாங்க, எல்லாம் டுபாக்கு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லா வாய்ப்பெல்லாம் வாங்கி நடித்து கோடிக்கடியாக சம்பாரிச்சிட்டு வேனையை கூப்பிட்டான்றது பூராமே டுபாக்கு வரும். யார் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மானம் உள்ளவன்னு அர்த்தம். குஷ்புலாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் அப்படி தப்பாக கூப்பிட்டுருந்தா உடனே அடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களை கூப்பிட்டதே இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்க, அப்படி தானே? ஸோ அது நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் நிரூபிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். சொல்லக்கூடியவங்கலாம் எப்படி சொல்லக்கூடிய நடிகைகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது நடக்குது, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருந்தா நாங்கள் அதை எப்படி யாருமே சொல்லுவா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? யாருமே எனக்கு நடந்துச்சின்னு சொல்லுவாங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ தினமலரில் வந்து அந்துமணி லென்ஸ் மாமான் இருக்கும். அந்துமணி என்கிறவர் ரமேஷ் என்கிற ஆசிரியர், செய்தி ஆசிரியர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய அளவில் எழுதக்கூடியவர். அவர் கேள்வி பதில் வந்து 80s 90s பீக்கில் போகும். அதுக்கு லட்சக்கணக்கான ரசிகைகளும் முண்டி அடிப்பாங்க. ஏன்னா அதில் அவர் என்னென்னா லென்ஸ் மாமான்னு ஒரு கேரக்டரை வச்சு தான் செய்கிறது பூரா லென்ஸ் மாமா தலையில் போட்டுருவார். இவர் அமைதியாக உட்காந்துருந்த மாதிரியும், இன்னும் போகிற வழியில் லென்ஸ் மாமா இங்கே ஒரு பிராந்தி கடை இருக்குது தெரியுமா அப்படின்னா, அப்படியே எனக்கு தெரியாதையான்னு இப்போ போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா கிளாஸோடு வந்தார். அப்புறம் அங்கே ஒரு சிக்கன் பக்கோடா போட்டிருந்தேன், என்ன டேஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரேன்றக்காக ஒரே ஒரு சிக்கன் பக்கோடா எடுத்து சாப்பிட்டேன். அவர் அதுக்குள்ளே அந்த குவார்ட்டரை முடிச்சுட்டு அந்த சிக்கன் பக்கோடா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த குவார்ட்டர் எங்கே கிடைக்கும், சிக்கன் பக்கோடா எப்படி போடுவான், எந்த ஏரியாவில் போடுவான்றது பூரா சொல்லி முடிச்சிடும். அது அவருடைய அனுபவம். ஆனால் நேரடியாக அவருன்னு சொல்ல மாட்டார். நான் போய் சாப்பிட்டேன் லென்ஸ் மாமா அப்படின்னு ஒருத்தர் வச்சுருப்பார், ஒரு கேரக்டர் உருவாக்கி. அந்த லென்ஸ் மாமா கெட்டவன் மாதிரி இல்லை, தான் சொல்ல வந்தது லென்ஸ் மாமா தலையில் போட்டு சொல்ல வச்சுருவாங்க. புரியுதா அவங்களுக்கு? இதுதான் உலகம், இதுதான் ஹியூமன் கேட்டல் டீல் பண்ணுற விஷயம். நேரடியாக நான் போனேன் வந்தேன்னு எழுதினீங்கன்னா நான் 50% பேர் ரசிப்பேன், 50% பேர் கழுவி ஊற்றுவேன். அடுத்தவன் தலையில் போட்டு விட்டீங்க மற்ற 6 பேரையும் போடாமல் ஒரு கேரக்டரை உருவாக்கி. இது எழுத்துலகம் இருந்த காலத்திலே அப்படி உண்டு. அதே மாதிரி நடிகைகள் எப்படி நான் படுத்தேன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி நடந்திருந்தா கூட. ஏன்னா கல்யாணம் ஆகி அவர்களுக்கு பிள்ளைக்குட்டி இருக்குது, புருஷன் இருக்காங்க, நல்ல வாழ்க்கை போயிட்டு இல்லை. இதில் அன்னைக்கு இப்போ வந்து நடந்த சம்பவத்தை இன்றைக்கி எப்படி சொல்ல முடியும்? இல்லை ஹேமா கமிட்டி இதெல்லாம் ஆதரித்து பேசுகிற பலருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது நடிகைக்கும் அவங்களுக்கும் உடன்பட்டு போயிருந்தால் அதை இதில் கேஸாக நீங்கள் கொண்டு வர முடியாது. உடன்பட்டு போயிருந்தேன், அவர் கூப்பிட்டு நான் போயிருந்தேங்கிறத நீங்கள் கொண்டு வர முடியாது. அதையும் தாண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் செய்த பாலியல் சீண்டல்கள் அதுக்கு தான் எப்படி உடன்படுறது? எப்படிங்க உடன்படுவீங்க? இப்போ ஒரு பெண்ணு இருக்குது, நடிக்க வருது, என்ன நான் ஒரு டைரக்டர், எப்படி அந்த பொண்ணுகிட்ட எப்படி அது உடன்படுமா படாதான்னு எப்படி தெரியும்? அதுகிட்ட கேட்டால் தானே தெரியும். அதுதான் தெரியும். அதுக்கு தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதை நேரடியாக சில பேர் அவனே கேட்பான். அதை தான் நடிகைகள் பலரும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பேட்டி கொடுத்தவங்க. சில பேர் செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை அவன் மடங்குனா ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு நேரடியாக வந்துடுவான். சில பேர் மேனேஜர் வச்சு பேசுவான், சில பேர் அசிஸ்டண்ட்டை வச்சு
இந்த மாதிரி சார் விருப்பப்படுறாரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ஓகேனா சொல்லுங்கள் நடிக்கலான்னுவாங்க. அப்போ இல்லைன்ட்டான். அப்போ அது அறிகிறது தெரியும். இப்போ 80% ஸ்மூத்தாக போயிடுதுன்னு வச்சுங்களேன், 20% தான் பிரச்சனை வருது, இல்லை 10% பிரச்சனை வருது. இல்லைன்னா அரோகென்சியாக அவன் வந்து ஆள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய கொடூரன்களாக இருக்கான். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா, சினிமாவில் எப்படி பார்க்குறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டியில் பழம் விற்றுக்கிட்டு இருக்கான், எதாவது விற்றுட்ருக்கான், எவ்வளோப்பான்றேன், கிலோ 100 ரூபான்றான், 60 ரூபாய்க்கு தருவியா, இல்லைன்னா பேரம்படி, இல்லைன்னா இல்லைங்க 80 ரூபானா கொடுங்க, முடிஞ்சு போச்சா? அப்படி கேட்டால் தானே விலை தெரியும். இப்படி ஒரு ஸ்டைல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு ஸ்டைல் வந்து போகிறப்ப என்னப்பா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துருப்பீங்க, கடலை வண்டி வரும், எவ்வளோப்பா, 5 ரூபாங்க, பொரியோட போட்டோம்னா 15 ரூபாங்க, மாங்காயெல்லாம் போட்டால் 20 ரூபான்னுவான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 2 கடலை தூக்கி வாயில் போட்டுகிட்டே இருப்பான். இப்படி சில பேர் இருப்பான். ஆமாம், நானே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்படி சில மனிதர்களில் பல கேரக்டர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பான். என்ன ஒருத்தர் என்ன பண்ணுவான், 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபாய்க்கு போடு அப்படின்வாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு போடியா அப்படின்னு பேரம் பேசுகிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கடலை வண்டிக்காரன் அதுக்கு உடன்பட்டான்னு வைங்க, சரி 10 ரூபாய்க்கு என்னங்க போட்டால் கட்டுப்படியா, சரி ரைட்டு, இப்போ ஏதோ கொடுக்குறத கொடுங்க. சில பழங்கள் வாங்கி, கொய்யாப்பழம் நல்லாயிருக்கும், கிலோனா கிலோ 100 ரூபாண்ணா, கிலோலாம் வேணாம், 2 பழம் சாப்பிட்றது கொடுப்பா அப்படின்னா அதெல்லாம் தர முடியாதுங்க, அரை கிலோ 1 கிலோ ரேட்டு ஜாஸ்திங்க அப்படின்னு சில பேர் சொல்லிடுவான். சில பேர் சரி கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க, 2 பழத்தை கொடுப்பான். இப்படி பேரங்களில் பல விஷயங்கள் இருக்குது. இதுதான் அங்கே சினிமாலேயும் நடக்கும். அதை வந்து உடனடியாக இதை வந்து நான் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஜீவா பார்க்க பெரிய அந்த இதுக்கு போயிருந்தாங்க, வீட்டு பக்கம் ஒரு பழ வண்டிக்காரன் நின்றுருந்தான். அவன் பார்த்தா 150 ரூபா சொல்கிறான் ரேட்டு கிலோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அதெல்லாம் முடியாது, 100 ரூபாய்க்கு தரையான்னு கேட்டேன். அப்படியா, சரி சரி சரி, இப்போ வாங்கலாமாங்க 200 என்ன, எப்போ? அதாச்சும் 1 வருஷம் அப்படின்னா செருப்பை கழட்டி அடிப்பானு அடிக்க மாட்டான் நம்மளை. யோ 1 வருஷத்துக்கு முன்னாடி கொய்யாப்பழ விலையை கேட்டு வந்து இப்போ ஏன்ட்ட சொல்கிற, என்ன மெண்டலா நீ? கேட்பானா கேட்க மாட்டானா? அதனால் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது தான் சரி. ஏங்க உங்கள் திடீர்னு உங்கள் கேமரா காணா பற்றி ஒரு வண்டியை வந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டான், எப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? உடனே 2 வருஷம் கழிச்சா? அப்படியே விட்டுட்டு சரி அடுத்த அமாவாசைக்கு கொடுப்போம். சரி அடுத்த வருஷம், எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வீட்டு வாசல் நிறுத்தியிருந்தேன், போய் ஸ்டேஷனில் சொன்னால் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க உங்களை, எப்போ தம்பின்னு கேட்பாங்க. சாயந்தரம். இங்கே சாயந்தரமா? சரி உடனே வந்தீங்க இவ்வளோ சாயந்தரம்னா 5 மணி இருக்கும், 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க. என்ன கலர் வண்டி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதுனதுக்கப்புறம் சரி இப்போ எது என்ன பார்த்தீங்கன்னா அது எந்த டேட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா தம்பி? என்ன சார் 22/4/1998 சார். என்னது 98ஆ தம்பி? இது 2024 தான். நான் இப்போ டியூட்டிலே ஜாயின் வரலையே தம்பி, நான் அப்போ தான் பிறந்து போலீஸ் வேலைக்கே வரலையே தம்பி, அப்போ திருடு போச்சு பைக்குன்னு சொல்லி இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா இல்லை இப்போ தான் நீ உங்களை பார்க்க நல்ல இன்ஸ்பெக்டராக தெரிஞ்சுது, நேர்மையான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்கார் ஸ்டேஷனுக்கு, குடம்பாக்கம் ஸ்டேஷனுக்குன்னு சொன்னாங்க. அதான் இவ்வளோ நாள் இருந்த போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, இப்போ நீங்கள் நல்லவருன்னு சொன்னாங்க. அதனால் தம்பி அந்த வண்டியெலாம் உருக்கி இரும்பாக்கி பைப்பாக்கி விற்றுருப்பாங்களே தம்பி. 98 காணா போன வண்டிக்கு 2004 வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க தம்பி, நல்ல இன்ஸ்பெக்டர்னு. 1 வருஷம் சொன்னீங்க, நீ நல்லவேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் கேவி ஆளும், அதோட அழுக மாட்டான். கண்டிப்பாக கண்டிப்பாக 98 தொலைஞ்ச வண்டிக்கு இப்போ வந்து வந்து நல்லவேன்னு என்னை சொல்லிட்டீங்களே தம்பின்ற மாதிரி, வடிவேல் மாதிரி. இதுதான் கதை. அப்படி தான் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு அரசியல் சொல்கிறாங்க. அதாவது நடப்பது கேரளா, அப்போ அம்மா சங்கத்தையே கலைச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்குங்கிற விஷயத்தை இப்போ கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக அதை கிளப்புறதெல்லாம் நீங்கள் இன்னொரு உள்கூத்து அரசியல் நீங்கள் சொல்கிறீங்களா, அது பூரா பிஜேபிக்காரங்க தான். பிஜேபி யாருன்னா ராதிகா, குஷ்பு 2 பேர் இதில் இருக்காங்க. பாஜக இப்போ வரையும் பாஜகவில் தான் பாஜகவில் இருக்காங்க. அப்போ இங்கே கிளப்புறாங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் சுரேஷ் கோபி போன்ற பாஜகவினர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, பேசப்படவே இல்லை. ஆனால் மோகன்லால் மீது வருது, மோகன்லால் மேலே வருது, மம்முட்டி மேலே வரும். ஏன்னா இவர்கள்லாம் ஒன்று காங்கிரஸ் ஃபேவராக இருப்பாங்க, இல்லை கம்யூனிஸ்ட் ஃபேவராக இருப்பாங்க. இவர்கள் மேலே என்றைக்கோ நடந்த விஷயத்தை குற்றச்சாட்டாக பதிவு பண்ணுவாங்க. சினிமாவில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் மலையாள சினிமாவில் மோகன்லால் எப்படின்றது தெரியும், பெண்களுக்கு பூராமே தெரியும். அவரை பற்றி அப்படி சொல்கிறது உண்மையா? அவர் பெண்கள் விஷயம் அவர் அதை தாங்க உடன்பட்டு போனவங்க தாங்க மோகன்லால்கிட்ட. மோகன்லால் 1000 பெண்களோட உறவு வைத்து கொண்டு அதை ஒரு பார்ட்டியாக கொண்டாடினார்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ரொம்ப அது உண்மைதானா?
நம்மனா கூட இருந்து பார்த்தோம். ஆனால் அது உண்மைதான்னு சொல்லி மலையாள ஃபீல்டில் பூராமே சொல்லுவாங்க, பார்ட்டி கொடுத்ததா. ஆனால் அவரை பற்றி நாம் அறிந்த வரைக்கும் அவர் வந்து இணக்கமாக வர பெண்களோட உறவு வச்சுக்கிறது அவர் வழக்கமாக வச்சுருக்கிறதுன்றது தெரிஞ்சது. அப்போ யாருமே பெண் வந்து புகார் கொடுக்கல, விருப்பப்பட்டு யார் எது வேணாலும் பண்ணலான்னு சட்டமே சொல்லுதேங்க. அப்புறம் எப்படி நீங்கள் அவரை குற்றம் சாட்டுவோம்? அவர் ஏதாவது உங்களை வந்து மிரட்டினாரா, யாராவது கையை பிடிச்சி இழுத்தாரா, கூப்பிட்டாரா அப்படின்ற மாதிரியான எந்த ஆதாரம் இருக்கானா எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அவரை சொல்ல முடியும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. மம்முட்டி அதே மாதிரி தான். மம்முட்டி யோகேசீலன்லாம் கிடையாது. ஒன்று ஒரு சில பேட்டி இதில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, மம்முட்டி சிறந்த மனிதர் ஆனால் மோகன்லால், மோகன்லாலுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இதுக்கு விருப்பப்பட்டு 2 பேரும் இணைந்து பண்ணுவாங்க. மம்முட்டிக்கு அது மாதிரி அந்த லவ் இது வேறு தெரியாது. இப்போ ரஜினியும் கமலும் ஒன்று தான், ஆனால் கமல் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், ரஜினி ஸ்டைல் வேறு. அப்போ நீங்கள் சொல்கிறபடி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இப்போது இவர்கள் குற்றம் சாட்டுகின்ற 3 மாநிலமும் ஒரு ஆன்டி பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய இருக்கு. இங்கே நடக்கிறதுக்கு கல்கத்தாவில் வந்து நெறி கட்டுது. அங்கே ஒரு அம்மா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ எங்கே என்ன அங்கேயும் எதிர்கட்சி ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சி ஆட்சி. சொல்கிறது பூரா சங்கி கிடையாது. அதெல்லாம் நடராத்திரில் எழுப்பி கட்சியை வித்த கட்சியை சேர்ந்த அந்த ராதியா, அப்புறம் குஷ்பு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குஷ்பு, இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் சராசரி மனிதர்கள், ஹியூமன் கேபிட்டல் ஜென்ரலாக இருக்காங்கல்ல, அவர்களும் சரி, சராசரி அறிவு படைத்த சராசரி குடும்பத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, இவர்களை விட வித்தியாசப்பட்டவங்களா இல்லையா? ராதியா, குஷ்பு, இவர்கள் எல்லாமே, சகிலா மேடம், புரியுதா உங்களுக்கு? இவர்கள் எல்லாமே சராசரி மனித இதிலேருந்து வித்தியாசப்பட்டவர்கள்லாம் அதான் எல்லாரும் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ குட்டி பத்மினி கூட பிஜேபியில் இருந்தாங்கல்ல? குட்டி பத்மினி கண்ட்ரோலில் தான் வந்து தூர்தர்ஷனே ஒரு காலத்தில் இருந்தது. இல்லை, இப்போ இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பாஜக, அதாவது நான் பிஜேபி கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு கூட நம்ம நினைக்கிறேன். இருக்கு. ஏன்னா கரெக்டாக அந்த ஸ்டேட் இப்போ குஜராத் இண்டஸ்ட்ரிலாம் நீட்டாக இருக்கும். குஜராத், நார்த் இந்தியாவில் அங்கே இண்டஸ்ட்ரியே கிடையாது இல்லை. ஆமாம், அங்கே சினிமா இண்டஸ்ட்ரியே கிடையாது. 2 காலம் இருந்தால் தானேங்க சுகரில் காலை வெட்டுவாங்க. காலை இல்லாதவன் காலை கொண்டு போய் எங்கே போய் வெட்டுறது சுகரில்? அவங்க கலை கலாச்சாரம்லாம் கிடையாது, அவங்க வியாபாரி தானே, எதை எடுத்தாலும் விற்றுருவாங்க. இப்போ தமிழில் மலையாளத்துக்காரன் வந்து வர்றான்னா அப்படி பார்ப்பான், இந்த சோஃபா நல்லாயிருக்கும், இங்கே ஒரு ஷாட் வச்சா நல்லாயிருக்கும், இப்படி ஃப்ரேம் வச்சா நல்லாயிருக்கும், இந்த லைட்டிங்கில் இப்படி ஒரு ஷாட்டை வச்சு இந்த பேட்டி இப்படி எடுத்தால் நல்லாயிருக்குன்னு பார்ப்பான். குஜராத்காரன் பார்த்தான்னா, ஆஹா இந்த கேமரா விற்றோம்னாலே ரேட்டு போகுமே, ஒருத்தன் கேட்டானே டப்புன்னு மாற்றி விட்டோம்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும், அப்படி ஸ்டாண்டை விற்றோம்னா ஒரு 500 ரூபா கூட போட்டு விற்றுடலாம், அந்த சோஃபா நல்ல ரேட்டு விற்கலாமே, நம்ம ஊரில் இல்லையே இது, இப்படி தான் அவன் பார்ப்பான். அவன் வியாபாரி, ரசனையெல்லாம் இருக்காது, ரசனைலாம் கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டேட்டுங்கிறதும் தமிழ் சினிமாவை விட பயங்கரமான, ஆந்திரா வந்து சினிமாங்கிறது பயங்கர மசாலாவான ஸ்டேட்டு. அங்கே இந்த கம்ப்ளைண்ட் இப்போ வரையும் வரல. சந்திரபாபு நாயுடு ஆட்சி பிஜேபி அங்கே டிஸ்டர்ப் பண்ணா நாயுடு சொல்லிடுவாரு, என்னப்பா ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூடயே ஒரு நடிகை ட்ராவல் பண்ணாங்க, ரொம்ப வருஷம் இருந்தாங்க கூட. ஆமாம், 2 நடிகைகள் இருந்தாங்க. அதில் ஒரு நடிகை வந்து உத்தரப்பிரதேசுக்கு போய் உத்தரப்பிரதேசில் ஒருத்தனோட செட்டில் ஆகிட்டாங்க, ஜெய அப்படின்னு வரும். ரொம்ப நாள் நாயுடு கூட இருந்தாங்க, கட்சியில் இருந்தாங்க, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. பெரிய நடிகை, பயங்கரமாக நடிகை, தமிழில் கமல் கூடலாம் நடிச்சிருக்காங்க. ஜெய அப்படின்னு வரும். அந்த அம்மா 10 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணாங்க, அவர் இளமை காலங்களில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் போய் அவங்க ஒரு கிழவனோட செட்டில் ஆகிட்டாங்க, ஏதாவது அரசியல்வாதியோட செட்டில் ஆகி அங்கே எம்பியாக இருந்தாங்க கொஞ்ச நாள். தெலுங்கு தேசத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அங்கே போனோன்னா அவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவோட ஃப்ரெண்டு. அவர் கூட 10 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 65-70 வயசு ஆச்சு. அவங்களாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டாங்க, புரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு நடிகை தமிழ்லேருந்து போனவங்க கொஞ்ச நாள் நாயுடுவோட ட்ராவல் பண்ணாங்க. கொஞ்சம் குறுகிய காலம் ட்ராவல் பண்ணிட்டு டப்புன்னு எதிர்கட்சி பக்கம் போய் அங்கே போய் எம்எல்ஏ ஆகி அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஸோ இப்படி பலர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான சீனியர் நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தெலுங்கில் வந்து மிக டுபாகூராக வர்ணிக்கப்படக்கூடிய யார், ட்ரெயின்லாம் பரப்பார் ஒருத்தர், பாலகிருஷ்ணன். அவர் அங்கே பெரிய ஆளுங்க, நம்ம தாங்க அவர் டுபாகூரா பார்க்குறோம். அங்கே பெரிய ஆள், அவரை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே நடந்துக்க மாட்டார் நினைக்கிறேன், அப்படி தானே? அப்படி நடந்து அந்த மாதிரி ஆங்கிளில் நடந்து அவர் வேற மாதிரி வந்தவொடனே காலில் விழுக சொல்லுவாங்களாம், யாராக இருந்தாலும். ஒரு ஹிந்தி நடிகை சொல்லியிருக்கேன், ஏன்டா நடிக்கேன்னு கூப்பிட்டீங்க, திடீர்னு வந்தவொடனே விழுமா காலில் அப்படின்றாங்க. என்னன்னா பாலகிருஷ்ணா காலில் விழுகு, அந்த ஆள் காலில் நான் ஏன்டா விழுகணும்னு அப்படின்னு வந்துருச்சு. அது அப்புறம் என்ன, அந்த பொண்ணு திமிரா இருக்கு,
யோ நீ ஒரு டுபாக்கூர், நான் ஹிந்தியில் பெரிய ஆள். மீம்ஸில் பாலகிருஷ்ணாவுடைய டூயட் எல்லாம் போட்டு பொண்ணுங்களை என்ன பாடுபடுத்திருக்காருன்னு டூயட் சாங்கை போட்டே போட்டு இல்லை அது நிறையா சேனலே இருக்குது. பாலகிருஷ்ணா நிறைய பேர் வாழ வச்சுட்டு இருக்காரு. தமிழில் பசங்கள்லாம் வந்து தனி சேனல் போட்டு அடிக்கிறாரு. லட்சக்கணக்கில் வந்து வியூஸ் போய் நம்ம தமிழ் பசங்க நிறையா மீம்ஸ் போட்டே சம்பாதிக்கிறாங்க. பாலகிருஷ்ணா வந்து ஒரு கொடுக்கும் தெய்வம் மாதிரி, தமிழர்களை வாழ வைக்கும் தெய்வம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க பண்ணாத அட்டகாசம் எதுவுமே. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இப்போ வரையும் வரலையா? எப்படி வரும்? நீங்கள் காலில் விழுந்தா முதல்ல போன உடனே காலில் விழுக வச்சுருவாங்க. இல்லைன்னா உனக்கு சான்ஸ் இல்லைன்னா போயிட்டே இருந்துருவாங்க. அவரெல்லாம் குறை குற்றச்சாட்டு சொல்ல. ஏன் ராதிகாவுக்கு தெரியாதா பாலகிருஷ்ணாவை பற்றி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பற்றி? ராதிகாவுக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் பண்ணுற எல்லா நடிகைகளுக்கும் தெலுங்கு பற்றி நல்லா தெரியுமே. ஏன் ராதிகாலாம் புட்டு ஒரு பிஹெச்டியே பண்ணியிருக்காப்புலங்க தெலுங்கு வச்சு. சும்மா ஆக்டிங், அதெல்லாம் சும்மா வடை சுடுறதுக்கு. அங்கே போய் அவன்கிட்ட பேட்டி கொடுக்க, அவன்கிட்ட கட்டி கொடுக்குறது, இது பண்ணுறது. அது சரத்குமார் தான் தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் எதுவுமே நடக்கலையா? ராதிகாவுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. நீங்கள் சொன்னாப்புல பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போது தான் யோசிக்க தோணுது. சரத்குமார் தலைவராக இருக்கும்போது பாலியல் சீண்டல்கள் எதுவுமே வந்தது இல்லையா? கம்ப்ளைண்ட் வரலையா? வந்தால் அவர் என்ன செஞ்சார்? ராதிகா அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா? இப்போ விஷால் இருக்கும்போது வருதா? அதுவும் நமக்கு தெரியல. ஆந்திரா இண்டஸ்ட்ரி என்ன அவ்வளவு இதாக இருக்கிறா? ஏன் அங்கே குற்றச்சாட்டு வரல? கேரளா தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்தில் பொறி கட்டுது, இங்கே கேரளாவில் நெறி கட்டுது, தமிழ்நாட்டில் தாவூத் இப்ராஹிம் அள்ளி கொண்டு போய் துபாயில் டான்ஸ் ஆட விடுவானே, அதை பற்றி ஏன் வரல? அதை பற்றி எந்த நடிகை ஏன் சொல்லலை? தாவூத் இப்ராஹிம் காலத்தில் 90s வந்து நீங்கள் நடிகர்னாலே துபாய்க்கு போயிடணும். போய் எல்லாத்துக்கும் விருந்தாக்கிடுவாங்க. யார்? துபாயில் உள்ள ராஜவம்சம் அவங்க பூரா, சவுதியிலேருந்து வரவன், அரபு நாடுகள்லேருந்து வரவனுக்கு பூரா விருந்தாக்கிட்டு அவன்கிட்ட பல ஆயிரம் கோடிக்கு காரியம் சாதிச்சுக்கிட்டு தாவூத் இப்ராஹிம் இருந்த காலத்தில். அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டீங்க? ஸோ இது பெண்களுக்கான ஒரு பாதிப்பு என்று ஒரு வகையில் பார்க்கலாம். இன்னொரு முறை இதை இப்போது பேசுவதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கே சிபிஎம் கவர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணணும், இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டு, அப்புறம் விட்டா நேர மம்தா. ஸோ இது நமக்கு டவுட்டாக இருக்குது. இடையில ஏன் ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட் அப்படியே இருக்குது? ஆந்திரா இருக்குது, ஒரிசாவில் சினி ஃபீல்டு இருக்குது, ரைட்டா? யூபியில் கிடையாது, யூபியில் கிடையாது. என் மத்திய பிரதேசம் இது எல்லாமே பாம்பேக்கு போயிரு. ஹிந்தி ஃபீல்டு இப்போ அவங்க ஆட்டையை போட்டு வச்சுட்டாங்க. இதுதான் இவங்க ஹிந்தி படின்றது. அதுதான் அவங்களுக்கு. உத்தரப்பிரதேசக்காரன் பார்க்குற படம் பூரா பார்த்தா சல்மான் கான், ஷாருக்கான், இவன் பூரா சொத்து எங்கே வச்சுருப்பான்னா பாம்பேயில் வச்சுருப்பான். காசு கொடுக்குறது மட்டும்தான் இவன் கோடிக்கணக்கில். இந்த காசு பூரா எங்கே போகும்னா மும்பைக்கு போயிடும். இவன் பிச்சைக்காரனா இங்கே வேலைக்கு வந்துடுவான், பீகார்காரனு ஒன்றும். இதுக்காக தான் நம்மளே ஆட்டையை போடுறது, தமிழ்நாடு கேரளா காசு ஆட்டையை போடுறதுக்காக தான் ஹிந்தி படின்றாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி ஹிந்தி படிச்சிட்டானா ஷாருக்கான், சல்மான் கான் தான் நம்ம ஹீரோவாக இருப்பான். நம்ம காசு பூரா, டிக்கெட் காசு பூரா கொண்டு போய் அம்பானி அதானி படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி அப்படி போயிட்டுருக்கும். கண்டிப்பாக இதுவரையும் இது ஒரு பாலியல் பிரச்சனை, பெண்களுக்கான அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு கோணத்தில் சென்று கொண்டு இருந்தாலும் அப்படி ஒரு கோணம் இருக்குது, அது மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. இதை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சொல்வதற்கு பின்னால் அரசியல் இருக்குது. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்கிறார், கேரளாவில் என்ன ஆட்சி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த விஷயங்களை நம்ம புரிந்து. ஏன் கர்நாடகா பற்றி வரல? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கு முன்னாடி அரசியல் இருக்குது. ஏன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு சில குடும்பங்கள் இருக்குது, அவர்கள் ஒரு ஓட்டே போட விடாமல் பண்ணிடுவான் பிஜேபிக்காரன் பண்ணுறான்னு. அதனால் பயங்கரமான நெப்போட்டிசம் தானே கர்நாடகா முழுக்கவே. பாலிடிக்ஸு, சினிமா எல்லாமே நெப்போட்டிசம் தானே. கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் தானே அங்கே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தையும் நீங்கள் ரொம்ப வலுவாக எழுப்பியிருக்கீங்க. இந்த விவகாரம் குறித்து, இந்த மாநிலங்களின் பின்னணி, அதற்கு பின்னால் உள்ள அரசியல், இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத உங்கள் பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நன்றி.